வெல்கம் டு அளப்பறை தமிழன் சேனல். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி பைமோட்டுங்கிற ஒரு ஆன்லைன் ஷாப்பிங்கை பற்றி போயிடலாம். இது ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது. அது எப்படின்னா நம்ம வீட்டுக்கு தேவையான மளிகை பொருட்கள்லேருந்து அனைத்து விதமான பொருட்களும் வாங்கி ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். ரொம்ப பட்ஜெட் லெஸ்ஸாக இருக்குது. நானும் வாங்கி ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன். வேணுங்கிறவங்க வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். பட்ஜெட் ரொம்ப லெஸ்ஸான பொருட்களை நீங்களும் வாங்கி ட்ரை பண்ணுங்கள். நானும் வாங்கி ட்ரை பண்ணியிருக்கேன். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. வேணுங்கிறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லானதாக இருக்குது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ எதை பற்றினா, நம்ம சமயபுரம் அம்மனை காணுவதற்காக பாத யாத்திரை நடந்து சென்றோம். அப்பொழுது மக்கள்கள் அனைவரும் திரண்டு ஊர்வலமாக சென்றனர். வாங்க நம்ம போகலாம். கோயிலுக்கு நடந்து போயிட்டுருக்கோம். இப்போ மக்கள் அனைவரும் விரைவாக நடந்து கொண்டு போயிட்டுருக்காங்க. மாரியம்மனை தரிசிக்க பொதுமக்கள் அனைவரும் கூடி விரைவாக சென்று கொண்டு உள்ளனர். நம்ம மிக விரைவாக சென்றால்தான் அம்மாவை காண முடியும் என்று பக்தர்கள் மிக ஆர்வத்துடன் சென்று கொண்டிருக்கிறார்கள். அம்மனை தரிசிக்க சென்று கொண்டிருக்கிறோம். நுழைவாயில் வந்து விட்டோம். அடுத்ததாக நம்ம நுழைவாயிலை தரிசித்து விட்டு மிக விரைவாக செல்லும்போது அண்ணன் மல்லிகைப்பூவை பார்த்து விட்டோம். அடுத்ததாக குழந்தையை தூக்கி கொண்டு செல்கிறார்கள். அனைவரும் மிக விரைவாக அக்கா பஜ்ஜி போடுறாங்க. பொம்மை கடை எல்லாத்தையும் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். நம்ம வாங்க போகலாம். வேகமாக போனால் தான் நம்ம அம்மனை தரிசிக்க முடியும் என்று மக்கள்கள் அனைவரும் அளவு போட்டு அம்மனை வேண்டி தரிசித்து வருகின்றனர். அதை போன்று நம்ம டீமோடு நம்ம சென்று நடந்து கொண்டிருக்கும்போது அளவு செட்டை கண்டு கழித்து விட்டு மிக விரைவாக சென்றும்போது பஞ்சு மிட்டாய், அதாவது நமது பஞ்சு மிட்டாய் அண்ணனை பார்த்தா பஞ்சு மிட்டாய் வித்துட்டு இருந்தார். அடுத்து விசிறி, இது மாதிரி நிறைய பொருட்கள் நம்ம போகும் வழியில் 20 ரூபா பொருட்கள் என்று பொம்மை கடைகள், அது மாதிரி நம்ம அளவு செட்டு, இது மாதிரி நிறைய, அடுத்து ஒரு பொம்மை கடை அப்படின்ட்டு நம்ம நிறைய எக்கச்சக்கமான இது பார்த்து விட்டு அப்புறம் அவர் அன்னதானம் கூடத்தில் அவர் அம்மன் சிலை வச்சுருந்தாங்க. அதையும் பார்த்துட்டு நம்ம வேகமாக சென்றாதான் அம்மன் தேர்கிட்ட போகலாம் அப்படின்ட்டு நம்ம மிக விரைவாக போகும்போது அந்த முருகன் சிலை, இந்த மாதிரி பழமுதிர் சோலை, அது மாதிரி நிறைய ஒரு கடைகளில் அந்த சேரு மிட்டாய் மாதிரி நிறைய பார்த்துட்டு நம்ம வேகமாக நடந்து போயிட்டுருக்கோம். நம்ம வேகமாக நடந்து போனால் தான் தெரியும் நம்ம தேர்கிட்ட சீக்கிரம் போகணும். தேரை தரிசித்து விட்டு நம்ம மிக விரைவாக செல்ல வேண்டும் என்று பொதுமக்கள் அனைவரும் மிக விரைவாக சென்றனர். நாம்பளும் பார்த்துட்டு தம்பி அழகாக அப்படியே ஒரு இந்த இதை தூக்கிட்டு அடி கிளம்புனாரு. அளவு செட்டு அடுத்து ஊஞ்சல் அளவாம்பா, இது பேர் தான் அந்த ஊஞ்சல் அளவுன்னு சொல்லிட்டு இதில் அப்படியே பார்த்துக்கிட்டு வந்தாங்க. ஏரோப்ளைன் அளவா, அதையும் பார்த்துட்டு நம்ம மிக விரைவாக செல்லலாம். வாங்க அடுத்து தேர் பக்கம் வந்தாச்சு. நம்ம தேரை காண்டுட்ருக்கோம். தேர் பக்கமாக அப்படியே வேகமாக நடந்து போனால் பொதுமக்களோடு அப்படியே அந்த கூட்டம் ஒரு நெரிசல், சரியான கூட்டம். நம்ம தேர் பக்கம் கூட போய் நிற்க முடியாதாட்டுக்கு அந்த அளவுக்கு கூட்டம். நம்மளும் பார்த்து வேடிக்கை பார்த்துவிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு பம்பு செட்டு, அந்த குழந்தைக்கு பேர் வச்சு அந்த மாதிரி அம்மனை தரிசித்துட்டு நிறைய மக்கள்கள், அதாவது கூட்டம் நெரிசல்னால் அப்படி ஒரு நெரிசல் சமயபுரம் அம்மனை காண்பதற்காக. நம்மளும் அப்படியே அழகாக ஜாலியாக அப்படியே என்ஜாய் பண்ணிக்கிட்டு அப்படியே அந்த தேர் பக்கமாக போனோம். அந்த தேர் அப்படியே அந்த தேர் பக்கம் போகும்போது அந்த மக்கள், அந்த சாமி, அந்த ஊர்வலம், அது எல்லாமே அவ்வளோ ஒரு எப்படி நம்ம ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு லாங்குவேஜ் போல் ஒரு இது தோன்றுதுப்பா. நம்ம தமிழர்களுக்கு பண்பாடே இந்த தேருங்கிற மாதிரி அவ்வளோ கூட்டம். அந்த கூட்டத்துலேயும் நம்ம அப்படியே அழகாக ஒரு வீடியோ எடுத்துக்கிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிக்கிட்டு அந்த அளவு செட்டு போட்டுக்கிட்டு பக்தர்கள் அனைவரும் அப்படியே தரிசனத்தை அம்மாவை காண்டுக்கிட்டு அம்மாவை சென்றுவிட்டு பார்த்துக்கிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணுறாங்கப்பா. அதே மாதிரி நம்மளும் ஒரு ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம் அப்படின்ட்டு நம்மளும் நம்ம டீமோட கிளம்பிட்டோம். அப்படின்னு நம்ம டீமோட நடந்து போய்கிட்டு அந்த தேர் பக்கம் வந்தோடனே செம்ம கூட்டங்க. அந்த செம்ம கூட்டத்துலேயும் நம்ம ஒரு வீடியோ எடுத்துக்கிட்டு அவ்வளோ ஒரு தெளிவான வீடியோ எடுக்க முடியல. அப்படிங்கிறனால நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு வீடியோ எடுக்கலாம் அப்படின்ட்டு நம்மளும் எடுத்தாச்சு. வாங்க நம்ம எந்த அளவுக்கு தேரை காட்ட முடியுமோ அந்த அளவுக்கு நம்மளும் தேரை காட்டலாம். அளவு செட்டு என்னென்ன எங்களால் எடுக்க முடிஞ்சதோ அத்தனையும் நாங்கள் பார்த்து எடுத்து அவ்வளோ ஒரு இதாக இருந்துச்சுங்க. நம்ம டீமும் நமக்கு ஒத்துழைச்சாங்க. எல்லோரும் எல்லாம் யூஸ் படுத்தினாங்க. அந்த ஊர்வலத்திலே என்னென்னா நம்ம எவ்வளோ தான் இது பண்ணாலும் நம்ம அம்மனை மறக்க முடியாதுங்கிற மாதிரி அந்த தீச்சட்டி எல்லாமே செம்ம ஜாலியாக இருந்துச்சுங்க. அந்த கரகம், அந்த பூக்கரகத்தை வச்சு நல்ல ஒரு ஜோடி, அந்த இது அப்படியே அம்மனை அப்படியே ஒரு பூவாலேயே அப்படியே ஜோடித்து அவ்வளோ ஒரு சூப்பராக செஞ்சுருந்தாங்க. அருமையாக இருந்துச்சு. அந்த அருவாளை ஏறி குழி சொல்கிறது, அது மாதிரி நிறைய வேலைகள் சும்மா அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சுங்க. நானும் எல்லாம் பார்த்துக்கிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிக்கிட்டு அந்த பம்பை சத்தத்தில் அந்த ஆத்தாவை அழைச்சி குறி சொல்லி அவ்வளோ ஒரு என்ஜாய்மெண்ட்டாக அவங்களும் அந்த ஆத்தாவோட வேஷம் போட்டுக்கிட்டு எவ்வளோ ஒரு இது நம்மளும் பார்த்தோம். எல்லாமே ட்ரை பண்ணுறோம் அப்படின்ட்டு நம்ம மட்டும் பார்க்கக்கூடாது, நம்மளை சுற்றி இருக்கவங்களும் பார்க்கணும் அப்படின்ட்டு நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு வீடியோவும் எடுத்து அதை என்ஜாய் பண்ணுற மாதிரி நம்மளும் என்ஜாய் பண்ணிக்கிட்டு அம்மனை தரிசித்துக்கிட்டு அப்படியே கிளம்பும்போது அப்படியே அந்த தேரை எந்த அளவுக்கு காட்ட முடியும்னு சொன்னோம். நானும் அந்த அளவுக்கு காட்டிடுறேன். வாங்க போகலாம் தேர்கிட்ட.
நம்ம தேர் இதாங்க. அதாவது குதிரையோடு இந்த முன்னாடி ஜோடிச்சிருக்காங்க. அந்த குதிரையோடு அப்படியே அழகாக அப்படியே காட்டுறோம் பாருங்கள் தேர். இந்த நுழைவாசல் அம்மா மாரியம்மன் சமயபுரம் மாரியம்மனை பார்த்துட்டு தேர் வந்து உச்சி வர நம்ம காட்டலாம். வாங்க போகலாம் நம்ம. அதாவது இதான் கோயில் முன்பு. அடுத்து பாருங்கள் இதான் அப்படி இருக்கும். நம்ம அம்மா சமயபுரம் ஆத்தாவை கண்டுட்டு அடுத்து அந்த குறி சொல்கிறதையும் பார்த்துட்டு எவ்வளோ ஒரு இதாக பார்த்துட்டு அப்படியே அந்த பக்கம் இந்த பக்கம் பார்த்தா அந்த குறி சொல்கிறது பக்கம் சரியான கூட்டங்க. நம்மளால் பக்கத்தில் கூட நெருங்க முடியலங்க, அந்தளவுக்கு ஒரு கூட்டங்க. அப்படியே அதை பார்த்துட்டு அப்படியே தேர் பக்கம் போகலாம் வாங்க. நம்ம தேர் பாருங்கள், இதாங்க தேர் இப்படி தான் இருந்துச்சு. சமயபுரம் அம்மன் பார்த்துட்டோம். நம்ம சமயபுரம் அம்மனுக்கு தேர் தாங்க ஒரு என்ஜாய்மெண்ட். அடுத்து நம்ம வாங்க அப்படியே சாமி கும்பிடலாம் அப்படின்ட்டு போய்ட்டு அப்படியே அந்த சூடத்தெல்லாம் வாங்கி அப்படியே விளக்கு போட்டுக்கிட்டு என்ஜாய் பண்ணிக்கிட்டு அப்படியே வந்தோம். அடுத்ததாக நம்ம தேரில் எவ்வளோ இது இருக்குன்ட்டு நம்மளால் பார்க்க முடியல, நம்மளாலையும் பக்கத்தில் நெருங்க முடியல, அந்தளவுக்கு கூட்டத்தையும் நம்ம சகிச்சுட்டு எல்லாத்தையுமே பார்த்துட்டு நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம என்னென்ன பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு பட்டையை போட்டு கிளம்பி வெளியே வந்தால் அம்மனோட வேட்டை போட்டுக்கிட்டு ஒரு குழந்தை ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு அவ்வளோ அருமையாக ஒரு நடந்து வந்துச்சுங்க. அந்த குழந்தையோட முகத்தை பார்க்குறதுக்கே அந்த ஆத்தாவே சின்ன குழந்தை உருவத்தில் அப்படியே வந்து குழந்தையும் தெய்வம் ஒன்றும்பாங்க. அதை போல் தாங்க அந்த குழந்தையோட சிரிப்பு, அந்த குழந்தை ஐஸ்கிரீமு, அந்த குழந்தை கையில் வெயில் கொடுத்து அந்த குழந்தையை பார்த்தா குழந்தையோட ஆனந்தத்தை பார்த்துட்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கூடவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட பெல் பட்டன்